உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். செந்தில் பாலாஜியை பிஜேபி இயக்குது, அவர் பிஜேபி பக்கம் போயிட்டாரு, எல்லாத்தையும் சொல்றேன்ட்டாரு அப்படின்ற சில தகவல்களும் நிறைய பரவுது. நீங்க எப்படி பார்க்கறீங்க திடீர் இந்த ராஜினாமா முடிவை? ஒவ்வொரு முறை ஜாமீன் மனு வருகிற போதெல்லாம் அவர் தம்பி இன்னும் சரண்டர் ஆகல, இவர் அமைச்சரா இருக்கிறனால அதிக சாட்சிகளை கலைப்பார், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவார்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அது ஒரு தடையா இருக்கு. இன்னைக்கும் கரூர் மாவட்ட செயலாளர் அவர் தான் திமுகல. நம்ம தேர்தல் வேலையை பார்க்கணும், உடம்ப கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு கள வேலைகள் பார்க்கலாம்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதுக்கு இது ஒரு தடையா இருந்தால் அந்த தடையை தகர்ப்பமே கூட ரிசைன் பண்ணிருக்கலாம். பிஜேபி விட்டு வரணும்னு வந்தீங்க, சிறுபான்மையினர் ஓட்டு உங்களை நோக்கி வரலாம், கூடுதலா கொஞ்சம் வரதான் போகுது. பட் மாற்று ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு குரல் இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு. பிஜேபி எதிர்ப்புணர்வு தமிழ்நாட்டில் மேலோங்கி இருக்கு, அது யாருமே மறக்க முடியாது. அந்த சூழல்ல கூட அதிமுக போன்ற பெரிய கட்சியோடு வலுவான பிரதமர் வேட்பாளராக அவர்கள் பார்வையில், பொதுவான பார்வையிலும் கூட பிரதமர் வேட்பாளராக மோடியை முன்னிறுத்தி ஒரு கூட்டணி அமைந்தால் மிக நிச்சயமாக 15 தொகுதியில் இலக்கு வச்சு ஒரு பெரும்பாலான தொகுதியில் வெல்லவும் முடியும். என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு எடப்பாடி காமிக்கணும். ஒரு தேர்தலில் கூட அவர் அங்கீகரிக்கப்படவே இல்லை. தன்னை அவர் நிரூபிக்கணும். முதல்ல கட்சியை கைப்பற்றிட்டார், சட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக சில சில்மிஷங்கள் அது இது எல்லாம் பண்ணி கட்சியை கைப்பற்றிட்டார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் தான் இன்னைக்கு ஒரே தலைவர். 40க்கு 40 ஜெயிக்கிறது திமுகவுக்கே நல்லது இல்லை சார், ஜனநாயகத்துக்கும் நல்லது இல்லை சார். தவறுகளை இன்னும் கொஞ்சம் வேகமா செய்வாங்க. சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பின்னடைவை அவங்க சந்திப்பதற்கு இந்த 40க்கு 40 வெற்றி அவங்களுக்கு தொடக்க புள்ளியா இருக்கும். ஆபத்து அது திமுகவுக்கும் ஆபத்து, ஜனநாயகத்துக்கும் ஆபத்து. ஓபிஎஸ்க்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே வாய்ப்பு தான், நான் பிஜேபி பணியில இருக்கிறேன்னு சொல்றாரு, அது நடக்கும், அவ்வளவுதான். அவருக்கு ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ கொடுக்கலாம், அவர் விரும்புறபடி. எடப்பாடி ஓபிஎஸும் கட்சி நிர்வாக ரீதியாக பல ரீதியாக சமம்னு சொல்றது அதை ஏத்துக்க மாட்டேன் நான். அது கேலி கூத்தான ஒன்று. வேற மாதிரி இப்ப தினகரன் சொல்றாரு இல்லையா, நான் ஜெயிச்சு காமிச்சா அதிமுக ஒரு காலத்துல கைப்பற்றுவேன், அப்படி சொல்லணுமே தவிர இன்னைக்கு நான் எடப்பாடிக்கு சமம்னு சொல்றாருன்னா ஓபிஎஸ் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாருன்னு அர்த்தம். டிஆர் பாலு, பழனி மாணிக்கம், ஜெகத் ரட்சகன் 3 பேருக்கும் சீட் இல்லை. நீங்க சொல்ற ஆளுக்கு சீட்டுன்ற முடிவை எடுத்தாலே ஸ்டாலின் அவர் ஆளுமை மிக்க தலைவராக உருவாயிட்டார் நான் சொல்லுவேன். கட்சியில் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதும் ஒரு காரணி, அந்த காரணியை வச்சு நான் சொல்றேன். மற்றபடி 2 பொது தேர்தலில் வெற்றியை காமிச்சிட்டார், ஆளுமை மிக்க தலைவர் தான். இது மாதிரியான முடிவுகளை உறுதிப்பட எடுக்கிற துணிச்சல் ஸ்டாலினுக்கு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. 75 வயசு ஆயிடுச்சு, ஒரு வாய்ப்பு கூட இல்லையேன்னு இருக்கிற அந்த நிலையில் இருக்கிற திமுக பிரபலங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கடைசி வாய்ப்பு, ஒரு வாய்ப்பை கொடுத்தா தப்பு இல்லை. இப்ப இதே பார்வை தான் நான் துரைமுருகனுக்கும் சொல்லுவேன். ஆதரர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு SPL சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 280 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார். இலாக்கா இல்லாத அமைச்சராகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி மீதான விமர்சனங்கள் இந்த அரசின் மீதே கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் சிறையில் இருக்கிற ஒருத்தரை இலாக்கா இல்லாத அமைச்சராகவே வச்சுட்டு இருக்கீங்களே, அவரை ராஜினாமா செய்ய சொல்றாங்கன்னா ஆளுநர் உட்பட பலர் கூட இதுக்கு விமர்சனம் தெரிவித்தார்கள். திடீரென்ற நேற்றைக்கு அவர் ராஜினாமா கடிதம் சிஎம்க்கு அனுப்பியதாகவும் ஆளுநருக்கு போய் ஆளுநரும் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இந்த திடீர் முடிவு இப்ப எடுப்பதற்கான காரணம் என்ன? இதுல நிறைய பேரு ஜாமீனுக்கான முயற்சியில் இதுவும் ஒரு தடங்களா இருக்கு, அதனால இதை செய்தால் நிச்சயம் நமக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுனால செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு வேற மாதிரி சொல்றாங்க, செந்தில் பாலாஜியை பிஜேபி இயக்குது, அவர் பிஜேபி பக்கம் போயிட்டாரு, எல்லாத்தையும் சொல்றேன்ட்டாரு அப்படின்ற சில தகவல்களும் நிறைய பரவுது. நீங்க எப்படி பார்க்கறீங்க திடீர் இந்த ராஜினாமா முடிவை? 8 மாதங்களுக்கு முன்பாக ஒரு அதிகாலை நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்துக்குள் அமலாக்கத்துறையினரும் புகுந்து சோதனை மற்றும் விசாரணை நடத்தி ஒரு நாள் முழுக்க உள்ளேயே அதெல்லாம் நடந்து அன்று நள்ளிரவு அவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போற போது அவர் துடிச்ச காட்சிகளை பார்த்தோம். அது நடிப்புன்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஆனா செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் தெரியும், அவரை சோதித்த டாக்டர்களுக்கும் தெரியும் அது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு. ஸோ நமக்கு உடல்நிலை சரியில்லை, நாம ரிமாண்ட் பண்ண போறோம்னா அதற்கு அடுத்த நாள் ஒரு 2 மணி அல்லது 3 மணிக்கு தான் மேஜிஸ்ட்ரேட் உள்ள வரும்போது தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அதிகாரப்பூர்வம் அமலாக்கத்துறை கைது பண்றோம்னு சொன்னாங்க. ஒரு நாள் முழுக்க அமைச்சர் வீட்டுக்குள்ள விசாரணை நடந்தபோது எதுவுமே சொல்ல மறுத்தாங்க. அவங்க RS பாரதி பேட்டியாவே கொடுத்தார், அவரை என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க போது சொல்ல மறுத்தவர்கள் அமலாக்கத்துறையினர். ஸோ அடுத்த நாள் பிற்பகல்ல கைதுன்னு தெரிஞ்சு போச்சு, ரிமாண்ட் பண்ண போறாங்க, நமக்கு உடல்நிலை சரியில்லை, ஏதோ படுத்துதுன்னு செந்தில் பாலாஜி தெரிஞ்சிடுச்சு. முதலமைச்சர் தன்னை பார்க்க வர்றார், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தார். அந்த நிமிஷம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருந்தால் நல்ல நேரம்னு நான் சொல்லுவேன்.
ஏன்னா நம்ம சிறைக்கு போக போறோம், ஒரு சங்கடம் வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். பட் அப்போதே என்னுடைய இன்னொரு பார்வையும் என்னவா இருந்ததுன்னா, அப்போ ஒரு அமைச்சரை காலி பண்ணா அது சும்மா நடக்கல. 2 மாசமா 3 மாசமா அண்ணாமலை சவால் விட்டுக்கிட்டே இருக்கிறார். அமலாக்கத்துறை வரும், நீங்க உள்ள போயிடுவீங்கன்னு சவால் விடுறாரு. எந்த அண்ணாமலை? அதிகாரப்பூர்வமாக அரசியலமைப்பு சட்டப்படி எந்த பதவியிலும் இல்லாத அண்ணாமலை சவால் விட்டார். அமலாக்கத்துறை வரும், நீங்க சிறைக்கு போவீங்கன்னு சொன்னாரா? அவர் சொன்னதுனால இதெல்லாம் நடக்கிற போது ஒரு அமைச்சரை பிடிக்கலன்னா, அண்ணாமலைக்கு யாரையெல்லாம் பிடிக்கல, பிஜேபிக்கு யாரையெல்லாம் பிடிக்கல, அவங்க வீட்டுக்குள்ள ரெய்டு போ, அன்னைக்கு நைட்டே அவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கன்னா எந்த அரசும் செயல்பட முடியாது. கூட்டாட்சி தத்துவங்கிற வார்த்தையே காணாமல் போயிடும், அர்த்தமற்றதாகிடும். அப்போ அவ்வளவு சீக்கிரம் பண்ண வேண்டாம்னு நினைச்ச போது, உடல்நிலையும் அவரை படுத்திய போது அவர் அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். நான் அடுத்த பார்த்து சொல்லுவேன், அரசியல் ரீதியா பண்ணக்கூடாது. அப்புறம் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் போச்சு. ஆளுநர் ஒரு சேட்டை பண்ணார். தனக்கு இல்லாத அதிகாரம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு ஒரு அமைச்சரை, செந்தில் பாலாஜியை இவராவே தன்னிச்சையா நீக்கினார். அந்த அதிகாரம் அவருக்கு துளி கூட கிடையாது. கடைசியில் அமித்ஷா 2 மணி நேரத்துல தலையிட்டு தலையில ஒரு குட்டு வச்சு, இப்படி பண்ணாதீங்க, நிறுத்துவீங்க சொல்லி அவர் முடிவு அவரை நிறுத்தி வச்சு அட்டர்னி ஜெனரலா பார்க்க போனார். நேர்மையுள்ள ஆளுநர் அதை பத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் திறக்க மறுக்கிறார். நான் தெரியாம செஞ்சுட்டேன், அவசரப்பட்டுட்டேன், அல்லது நான் நடந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிக்கிறீங்களோ ஒரு ட்விட்டர் கூட அவர் போடல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அவர் அப்படி ஒரு சேஷ்டை பண்ண உடனே அந்த அதிகாரத்தை உறுதிப்படுத்துற வரைக்கும் ரிசைன் பண்றது நல்லது இல்லைன்னு நானும் சொன்னேன். அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் இன்னொரு குட்டு வச்சது ஆளுநருக்கு. ஒரு அமைச்சரை நீக்குகிற நியமிக்கிற அதிகாரம் முழுக்க முழுக்க முதலமைச்சருக்கே உரியன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு முறை ஜாமீன் மனு வருகிற போதெல்லாம் அவர் தம்பி இன்னும் சரண்டர் ஆகல, இவர் அமைச்சரா இருக்கிறனால அதிக சாட்சிகளை கலைப்பார், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது ஒரு தடையா இருக்கு. ஜாமீன் ஏதோ சலுகை இல்லை, சட்டம் வழங்குகிற உரிமை எவர் ஒருவருக்கும். பிளஸ் தேர்தல் நெருங்கி வருது. இன்னைக்கும் கரூர் மாவட்ட செயலாளர் அவர் தான் திமுகல. ஸோ நம்ம தேர்தல் வேலையை பார்க்கணும், உடம்ப கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு கள வேலைகள் பார்க்கலாம்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதுக்கு இது ஒரு தடையா இருந்தால் அந்த தடையை தகர்ப்பமே கூட அவர் ரிசைன் பண்ணிருக்கலாம். வெளியே வருவதற்கான முயற்சியில் இந்த அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணதும் ஒரு காரணம். அதற்கான முயற்சி எடுத்திருக்காரா? வேற ஏதாவது அரசியல் இருக்கா இதுல? அரசியல் சார் நடைமுறையை புரிஞ்சிட்டு இருக்கிறார், சில சிக்கல்களை புரிஞ்சார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை வெளிப்படையா ஓபன் கோர்ட்ல சொன்னார். ஏன் அவர் கொஞ்ச நாள் ரிசைன்மெண்ட் இருந்தாதான் என்னன்னு ஒரு வார்த்தையை சொல்ற போது, சோ நீதிபதி நீதிமன்றங்களுடைய பார்வையும் இதுவா இருக்கு, அமலாக்கத்துடைய வாதத்துக்கும் இது வலு சேர்க்குது, நாம் அமைச்சரா தொடர்றது, ஆளுநர் போன்றவருடைய கண்களையும் இது உறுத்துது, அதனால நம்ம இந்த முடிவுக்கு வரலான்னு சற்று தாமதமாக இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். அதான் சார், சற்று தாமதம்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொரு காலநிலையிலுமே இது வேண்டாம்னு தவிர்த்து வந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு கையை மீறி போயிடுச்சு. தேர்தல் நெருங்குகிறதுங்கிற அந்த உண்மையை நீங்க சேர்த்தே பார்க்கணும். சரி, ஒரு 3 மாசம் முன்னாடி தேர்தல் ஜுரம் தொடங்கல, இப்ப தேர்தல் ஜுரம் தொடங்கிடுச்சு. கரூர்ல யார் நின்னாலும் வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமை பிரதான கட்சியான, கூட்டணியின் பிரதான கட்சியான திமுக மாவட்ட செயலருடைய வேலை. ஆமாவா? ஆமா. சோ அந்த கடமை நெருங்கி வர்ற போது அதையும் சேர்த்து வச்சு பார்த்திருக்கலாம். மீண்டும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வரணும்ன்ற ஆசையிலேயே தான் இந்த வேலையெல்லாம் அந்த ஆசையை துறக்கணும்னு என்ன சார் அவசியம் வந்துச்சு? சரி சொல்லுங்க. அவர் எந்த வழக்குல தண்டனை பெற்றால் கூட தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழப்பார், குறிப்பிட்ட காலம் சிறையில் இருப்பாரே தவிர விசாரணைக்கு இதுதான் இன்னைக்கு அவரு அரசியல திறக்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? ஒரு உருக்கமான கடிதம் வந்ததாகவும், அந்த கடிதத்தில் இதுவரை என் சட்ட போராட்டத்தை என்னை நம்பி என்னோடவே நீங்க நின்னீங்க, அதற்காக நன்றி அப்படின்னு எல்லாம் சொல்றாருன்னா ஏதோ ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறது இல்லையே. கட்சி எடுத்த நடவடிக்கைக்கு, கட்சி தன்னோடு இருந்ததுக்கு நன்றி சொல்றாரு. ஒரு கட்சியினுடைய கடமை சார் அது. தன் அமைச்சரவை சகாவை, தான் கட்சி தலைவரா இருக்கிறோம், தன் கீழ் இருக்கிற ஒரு மாவட்ட செயலரை அரவணைத்து செல்றது கட்சியினுடைய தலைவருடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை. அதைத்தான் ஸ்டாலின் இவ்வளவு நாளும் செஞ்சார். அவர் தப்பு செஞ்சார், அதை எப்படி மக்கள் பார்ப்பாங்க, கரூர் மக்கள் புறக்கணிக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஒரு அரசாங்கம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கிற போது அதுல வீம்புக்கு, சேஷ்டைக்கு, சட்டப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு உள்ளே சேஷ்டை பண்ற போது, ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது அந்த நிகழ்வு விமர்சிக்கிறதோட நாம நிறுத்திக்கணும். பார்வையை தான் நான் கேட்கிறேன். திரு SPL கடந்த ஒரு பேட்டியிலே என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, திமுகவின் சட்டத்துறை எப்படி இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொன்னீங்க. செந்தில் பாலாஜி இந்த 8 மாதம் இவ்வளவு சிறைவாசம் இருப்பதும், இன்று வரையில சிறைவாசம் இருப்பதற்கும் அந்த சட்டத்துறை ஒரு காரணம் சொல்ல முடியுமா? இல்ல, ஒரு வழக்கு நடக்குதுன்னா வாதி சார்பாக ஒரு வழக்கறிஞர், பிரதிவாதி சார்பாக ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு தான் சொல்ல முடியும். அந்த தீர்ப்பு ஒருத்தருக்கு சாதகமா இருக்கும், ஒருத்தருக்கு பாதகமா இருக்கும். அதுக்காக பாதகமாக இருந்த தரப்புக்கு வழக்கறிஞராக ஆஜரானவரை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இவர் ஒரு சட்ட பாயிண்ட சொன்னார், இவர் ஒரு சட்ட பாயிண்ட சொன்னார், நீதிபதி ஒரு பார்வை பார்த்தார், நீதிமன்றம் ஒரு பார்வை பார்த்தது. சில நேரம் இந்த வக்கீல் ஜெயிப்பார், சில நேரம் அந்த வக்கீல் ஜெயிப்பார். அதுக்குள்ள பின்ன உள்கருத்தை சொல்லல. நாம சட்டத்துறை சீர்கட்டு கிடக்குன்னு சொல்லி கோஷ்டி பூசல் அங்க இருக்குன்னு சொன்னோம். செந்தில் பாலாஜி வழக்கு மட்டுமே நம்ம பேசல. பொன்முடியினுடைய வழக்கு கடந்து வந்த பாதை, அந்த வழக்கை எதிர்கொள்ற போது நடந்த ஆலோசனை, அந்த ஆலோசனையில் புறக்கணிக்கப்பட்ட குரல்கள், தள்ளி வைக்கப்பட்ட குரல்கள், பிரதானமாக திட்டமிட்டு ஒழித்த குரல்கள்,
அப்படின்னு பல விஷயங்கள் கோஷ்டின்னு இருந்தா அதெல்லாம் நடக்கும். அதை நம்ம பொது வெளியில போட்டு உடைச்சோம். சரி, அவ்வளவுதான். செந்தில் பாலாஜியை இன்னமும் திமுக தன் கட்டுப்பாட்டில், அதே போல கட்சி அவரு நம்ம கட்சி தான், நம்ம கூட தான் இருக்காரு, அவருக்காக நாம நிக்கணும் அப்படின்னு தான் இதுவரையில் நின்றுருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? இப்போதைக்கு நின்றுட்டு தானே இருக்கிறாங்க. அதனாலதானே கரூர் மாவட்ட செயலாளர் அவர் தொடர்றார். மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டால் உடல்நிலை நன்றாக இருந்தும் கூட செந்தில் பாலாஜியை கட்சி கைவிட்டுருச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த முன்முடிவுக்கு வர்றதுக்கான காரணி எனக்கு. ஆனா அங்கு சில மாற்றங்கள் சில பதவிகள் எல்லாம் செந்தில் பாலாஜியால் நீக்கப்பட்ட பலர் எல்லாம் அங்க இப்ப அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. மாவட்ட செயலாளருடைய கடிதம் இல்லாமல் திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி மாவட்ட செயலாளருடைய பரிந்துரை கடிதம் இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம எந்த மாற்றமும் நடக்காது. அப்படி நடந்திருந்தால் அது செந்தில் பாலாஜி ஒப்புதலோடு நடந்திருக்கும். செந்தில் பாலாஜி தம்பி அசோக் விரைவில் சரணடைவார்னு அண்ணாமலை நேற்றைக்கு பேசி இருக்கிறார். நீங்க ஏற்கனவே அண்ணாமலை சொல்லிதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரிதான் நீங்க ஒரு டாட் வச்சு பேசுனீங்க. இதையும் நேற்றைக்கு சொல்லியிருக்கீங்க. யதார்த்தமா பேசலாம். அண்ணாமலை சொன்னதுல முழுக்க உண்மை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை வைச்ச வாதமே இவர் அமைச்சர் பதவியில தொடர்றார், தம்பியும் சரணடைய மாட்டார். சோ யாராவது ஒருத்தர் வெளியில இருக்கணும். குடும்பம் அவங்களுக்கும் இருக்கு சார், உங்களுக்கும் எனக்கும் குடும்பம் இருக்கிற மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட அவர்களுக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. யாராவது ஒருத்தர் வெளியில இருந்து பாத்துக்கணும். வழக்கு நடத்தினா கூட வழக்கறிஞர்களை பார்த்து பேசுறதுக்கு ஒரு தரப்பு வெளியில இருக்கணும்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? பாதிக்கப்பட்டுட்டாங்கிறதுனாலயே இந்த சூழலுக்கு ஆளாயிட்டாங்கனாலே நம்ம ஓவரா ஏறி மிதிக்கிறதோ ஒரு எல்லை தாண்டி விமர்சிப்பதோ தவறு. எவர் ஒருவரையும் நான் இப்படிதான் பார்ப்பேன். பாதிக்கப்பட்டவங்க பக்கம் முதல்ல நிக்கணும். அவங்க தப்பு பண்ணியிருந்தா தண்டனையை கோர்ட்டு கொடுக்க போகுது, நாம கொடுக்க போறதும் இல்லை, தடுக்க போறதும் இல்லை. சரிதானா? சோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்த்துட்டு நாம வெளியில வருவோம், தம்பி சரணடையட்டும், வழக்கை எதிர்கொள்ளட்டும், விசாரணை எதிர்கொள்ளட்டும். அப்படி கூட செந்தில் பாலாஜி யோசிச்சிருக்கலாம், வழக்கறிஞர்களும் அப்படி ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். அண்ணாமலை சொல்றத இல்ல அவரு ஒரு பார்வை பார்த்திருக்கிறார், அவருக்கு தகவல்கள் கிடைச்சது. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் இதுவும் அதே போல நடக்கும். அப்படி நடக்குதான்னு பாப்போமே. அது என்ன பெரிய அதனால நல்ல ஜோசியர்னு பட்டம் கொடுத்துடலாமா அண்ணாமலைக்கு? அப்படிலாம் இல்ல. அவரு நான் பாக்குற மாதிரி அண்ணாமலை ஒரு பார்வை பார்த்திருக்கலாம்ல. செந்தில் பாலாஜிக்கு இப்ப ஜாமீன் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது நீதிமன்றம் தான் முடிவெடுக்க முடியும். அமலாக்கத்துறை அந்த வாதத்தை வைக்க முடியாது. ஓகே. சோ ஒரு வாதம் அடிபட்டு போகுது, நீதிமன்றம் சரி 8 மாசம் சிறையில் இருந்துட்டார். சட்டத்தினுடைய நோக்கம் என்ன சார்? தவறு நடக்கக்கூடாது. அப்படி மீறி ஒருத்தர் தவறு செஞ்சுட்டா அவரை திருத்தணும், தவறு செஞ்சா தண்டிக்கப்படுவோம், சிறைக்கு போவோங்கிற ஒரு மாரல் ஃபியரை ஏற்படுத்தணும். இதுதான் சட்டத்தினுடைய நோக்கமே. அதுதான் அதுதானே சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டுல சிறைச்சாலைகள் எதற்கு? அவங்கள பண்படுத்துறதுக்கு, பக்குவப்படுத்துறதுக்கு தான். இப்ப நீதிபதி ஒரு பார்வை பார்ப்பார். ஒரு வழக்க போட்டீங்க, செஞ்சுட்டீங்க, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா, சிறையில தள்ளினீங்க, 8 மாசம் உள்ள இருந்துட்டார், உடல்நிலையும் இப்படி இருக்கு, நான் ஜாமீன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? நீதிபதியுடைய பார்வை தானே அது. அவங்கதான் முடிவு எடுக்கணும். தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல பாத யாத்திரை நடத்திட்டு இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் இந்த 200வது பாத யாத்திரை இந்த துறைமுகம் தொகுதியில நடந்தது. ஜேபி நட்டா அங்க வராரு, துறைமுகம் மின்ட்டு பகுதியில் நடத்துறாங்க. திரு வினோத் செல்வம் தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்றாரு. பாத யாத்திரைக்கான எங்களுக்கு அந்த நடந்து போகக்கூடிய பாதையை இவங்க அலாட் பண்ணி கொடுக்கல அப்படின்ற ஒரு சர்ச்சை போச்சு. அதுக்கு பிறகு அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் நடந்து போய் மேடைக்கு போயிட்டாங்க. அண்ணாமலை சொல்றாரு, ஒரு கர்ஃபியூ மாதிரி நடத்திட்டாங்க, எங்களை நடத்த விடல, அனுமதி கொடுக்கல. அதே அண்ணாமலை கூடுதலா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு கொடுத்தா பிற கட்சிகளும் கேட்பாங்கன்னு கூட போலீஸ் நினைச்சிருக்கலாம். அண்ணாமலை அந்த வார்த்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார். சோ அவர் விமர்சிக்கணுமேன்றக்காக நான் மொத்தம் விமர்சிக்க விரும்பல, யதார்த்தத்தை அவரும் புரிஞ்சிட்டு இருப்பார். இது போன்ற ஊர்வலங்களுக்கு அவரும் அனுமதி கொடுத்தவர் தான், அனுமதி மறுத்தவர் தான். என்ன நடக்கும்னு அவருக்கும் நல்லா தெரியும். அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் அண்ணாமலை அரசியல் பண்றாருன்னு அர்த்தம். 1000 விமர்சனம் இருக்கட்டும் அண்ணாமலை மேல. தர்மபுரி சம்பவத்தை தவிர, நான் சர்ச்சுக்குள்ள போவேன்னு ஒரு தகராறு பண்ணார் இல்லையா, அந்த ஒரு சம்பவத்தை தவிர்த்துட்டு பார்த்தா திமுகவுக்கு எதிராக ஒரு உணர்ச்சி பூர்வமான கொந்தளிப்பான அரசியலை, நான் இப்படிதான் சார், எல்லாரும் மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன், கொஞ்சம் வேகமா தான் நான் அரசியல் பண்ணுவேன்னு வெளிப்படையாக சொல்கிற அண்ணாமலை ஒரு பாத யாத்திரை நடத்துற போது ரொம்ப சுமூகமான முறையில சென்னை வரைக்கும் அந்த பாத யாத்திரை நடத்திட்டு வந்த அண்ணாமலை நான் முதல்ல பாராட்டணும். அவர் நினைச்சிருந்தா வேற மாதிரி கலைபரங்கள் ஏற்படுத்தி இருக்க முடியும். பிஜேபி தொண்டர்கள் நினைச்சிருந்தா அண்ணாமலையுடைய அந்த விருப்பத்திற்கு மாறாக ஒரு கொந்தளிப்பை, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்காமல் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அமைதியாக யாத்திரையை நடத்தி முடித்த அண்ணாமலை நம்ம பாராட்டதான் செய்யணும், தருமபுரி சம்பவத்தை தவிர. மற்றபடி பொலிட்டிக்கலா அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும், பூகம்பத்தை ஏற்படுத்தும். அண்ணாமலை பிரச்சாரத்தை யாத்திரையை முடிக்கிற போது பாருங்க, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பூகம்பம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஒரு லேசா காத்து கூட அடிக்கல, தடையை மீறி நாங்க நடத்திட்டோம் அந்த இடத்துல பாதையில. இதெல்லாம் வினோத் பி செல்வம் அவருடைய பதிவுல சொல்றாரு. சார் அதெல்லாம் விடுங்க சார், இதெல்லாம் ஒரு சவால். அவர் என்ன ஏற்கனவே துறைமுகம் பகுதியில நாங்க வலுவா இருக்கோம், அதை தடுக்கணும்னு இந்த வேலையை செஞ்சுட்டு தான் வினோத் சொல்றாரு. இப்ப பிஜேபியோட வெற்றியை தடுத்துட முடியுமா?
அவ்வளவு வலுவாக இருக்கிற பிஜேபி வெற்றியை ஒரு தடை தடுத்துற முடியுமா? நான் யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்கிறேன். அதனால அப்படிலாம் தனிநபர்களுடைய விமர்சனம் ஒன்னொன்னா கேட்டு நம்ம பதில் சொல்லணும். நம்ம ஒண்ணு அரசியல்வாதிகள், அந்த தர்மபுரி அரசியல்வாதி இல்ல. ரைட், ஓகே. தருமபுரி இஷ்யூ தமிழ்நாட்டுல இம்பாக்ட். அது அண்ணாமலை மேல தவறுன்றீங்களா? ஆமா, ஏன் வீம்புக்கு போகணும்? இப்ப போங்களேன் சார், இன்னைக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க? 2 நாள் இடையில கேப் விடுறாருல யாத்திரையில. ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போங்கிறேன், நானும் போவேன் சார். யாத்திரை வர்ற போது நான் இன்னொரு மாற்று மதத்தோட விஷயத்துக்குள்ள அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அதுல சிலர் எதிர்ப்பை மீறி நான் போவேன்னு சொல்றது செல்மிஸ். அதனால அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு நான் அண்ணாமலை பாராட்டலாம்னு சொன்னேன். இல்ல, அந்த மாவட்ட தலைவர் பாஸ்கர் கிட்ட நானே பேசினேன் சார். இந்த சம்பவம் நடந்து அவர் சொல்றாரு, பிரச்சனை உங்களுக்கு எங்க நடந்ததுன்னே தெரியல, சர்ச்சுக்கு வெளியே நடக்கல, சர்ச்சுக்குள்ளேயே வந்து வாதம் பண்ணாங்க இவங்க. நான் என்ன கேட்கிறேன், தீவிர இந்துத்துவ கொள்கைகளை அமல்படுத்துற கட்சி எது? பிஜேபி. அந்த பிஜேபியுடைய தமிழ்நாட்டு தலைவர் யார்? அண்ணாமலை. அந்த அண்ணாமலை நடத்துகிற ஒரு யாத்திரை, ஒரு சர்ச்சில் அந்த சம்பவத்தை அவர் காரணமா இருக்கலாமா? நான் கேட்கிற கேள்விக்கு வேணாலும் நடந்திருக்கட்டும் சார். சர்ச்சுக்குள்ள நீங்க போகலாமா? போயிட்டீங்க, எல்லாருக்கும் போக உரிமை இருக்கு. நான் 10,000 பேரை திரட்டிட்டு வந்து நான் உள்ள வருவேன் சொன்னாரா? இப்படி சவால் விடுகிற இடமா அது? சவால் விடுகிற நேரமா அது? யாத்திரை வர்றப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா நீங்க? இன்னைக்கு போங்க சார், உங்களை யார் சார் தடுக்க போறா? 10 பேரோட போங்க, மனப்பூர்வமா நீங்க கும்பிடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, என்ன ஃபார்மாலிட்டி அதன்படி உட்காந்து முட்டி போடுங்க, சம்மணம் போட்டு உட்காருங்க, நெடுஞ்சாங்கடையா விழுந்து கும்பிடுங்க, உங்களுக்கு என்ன செய்தோ செய்யுங்க. யாரு வேணான்னு சொன்னா? யாத்திரை வர்றபோது அப்படி பண்றது சேஷ்டை. மீண்டும் எல்லாருடைய கருத்தையும் தூக்கி புறந்தள்ளிடணும். அந்த மாதிரி கருத்துக்களை நாம கொண்டாந்து முன்னாடி வைக்க கூடாது. பொதுமக்கள் கிட்ட அதை காட்டுறதை கூட தவிர்க்கணும். நம்ம சரி, அன்ஃபிட்ன்ற வார்த்தை ஏதாவது சாதிய பொருளா சார்? அந்த மாதிரி சாதிய நிச்சயமா இல்ல. அந்த கோபத்தை பாலு ஒரு எக்ஸ்ட்ரா பேசிட்டா நம்ம எடுத்துக்கலாமே தவிர, சாதி எதுக்கு திணிக்கிறீங்க? திணிச்சது டிஆர் பாலு இல்ல, முருகன் தான் ஜாதியை கொண்டாந்து போர்வையா போத்திக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு? நீங்க தமிழ்நாட்டுக்காரர் தானே, தமிழ்நாட்டுக்காரர் தானே, எம்பி வேற நீங்க வேற மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டலாம், தமிழர் தானே நீங்க. தமிழ்நாட்டு பிரச்சனை ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது காதையும் வாயையும் மூடிக்கிட்டு பேசாம உட்காந்துருக்கணும். உங்களுக்கு எதிர்கருத்து இருந்தா பாலு பேசி முடிச்ச பிறகு எந்திரிச்சு பேசணும். நீங்க துறை அமைச்சரும் இல்ல, நான் பேசும்போது குறிக்கிடாது. இதுதான் டிஆர் பாலுடைய கண்டென்ட். டிஆர் பாலு என்ன பேசினாலும் கேட்டுட்டு உட்காந்துருக்கணும் அவசியம் கிடையாது. பேசி முடிச்ச பிறகு அவரை கிளின்னு கிளிங்க யாரு வேணான்னு சொன்னா? குறுக்க பேசுற போது, அதுவும் விமர்சனம் கலந்த குரல்ல, நிதி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது குறுக்க வந்தா எந்த ஒரு தமிழனுக்கும் கோபம் வரதான் செய்யும். எந்த ஒரு தமிழனும் இன்னொரு தமிழன் பேசுவதை கேட்டு அமைதியா தான் இருப்பான். தகுதி இல்லாதவர்னு அப்படின்னு இவங்க தானே சொன்னாங்க. யார் சார்? எதுக்காக ஜாதிய சொல்லி அந்த வார்த்தையை சொல்றீங்க? என்னிடம் குறுக்கிடுவதற்கு உனக்கு தகுதி இல்லைன்னு ஒரு கோபத்துல சொன்னார் பாலு. எல்லை மீறிய வார்த்தைகள் தான். சாதிக்கு அங்க இடம் இல்லைன்னு சொல்றேன். சரிதானா? சரி, பாலுக்கு நீங்க ஒரு பதிலடி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுப்போம். முக்குளத்தோர பூரா முருகனும் பிஜேபி அவமானப்படுத்திட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இந்த மாதிரியான வார்த்தைகள் வாதங்களை தவிர்த்து தூரம் போடணும் சார். நான் பொதுவா உங்ககிட்டயும் சேர்த்து கேட்கிறேன், நானும் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். சாதிய போர்வையை போத்திக்கிட்டு எவர் ஒருவர் வந்தாலும் அவருடைய கருத்துக்களை தூக்கி தூர எறியணும். அரசியல் ரீதியா அவர் ஒண்ணு சொன்னார், இவர் ஒண்ணு சொன்னார், போட்டு கிளிங்க அடிச்சுக்கங்க, கூடிக்கங்க, யாரு வேணான்னு சொன்னா அதுக்கு என்ன ஜாதிய போர்வை போத்துறது? இல்ல, எல்முருகன் அப்படி பண்ணிட்டாருன்னா டிஆர் பாலு அவர்கள் ஏர்போர்ட்ல சொல்றாரு, கேள்வி கேட்ட ஆராசா அப்ப யாரு அப்படின்னு அவரு சொல்றாரு. இல்ல சார், ஒரு கேள்வி கேட்டா பதில் வந்து வளர்ந்துட்டே போ. அதனாலதான் இது நீங்க வளர்க்காதீங்கிற முதல்ல மக்கள் கிட்ட நாம இதை கொண்டு போறதே தவிர்க்கணுங்கிறேன்னா. பாலு நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைன்னு ஒண்ணு சொல்றார், அல்லது நான் அப்படி பேசலைன்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, ஒண்ணு பாலு சாதிய உணர்வோடு சொல்லியிருந்தால் கூட சொன்னது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டார், அல்லது நிஜமாகவே அந்த அர்த்தத்துல சொல்லாம இருந்திருக்கணும். இந்த 2 தானே சார் உண்மை. இதை புரிஞ்சுக்கிற பெருந்தன்மை எல்லாருக்கும் இருக்கணும். பாலுக்கு இருக்கணும், முருகனுக்கு இருக்கணும், இடையில புகுந்து சில்மிஷம் பண்ற எவர் ஒருவருக்கும் இருக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பு, கூட்டணி கணக்குகள் வர திமுகவுல மட்டும்தான் இப்ப இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதிமுக தான் நடக்குது. பெரிய அளவுக்கு யாரும் ராமதாஸை போய் பார்த்தது யாரு? இடதுசாரி தலைவரா? அண்ணா திமுகவுடைய உயர் பொறுப்பில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தானே போய் பார்த்தாரு. அப்புறம் அது பேச்சுவார்த்தை இல்லையா? அதுவும் பேச்சுவார்த்தை கணக்குல தான் நம்ம கொண்டு வர அப்படிதானே வரும். ஆனா அது முடிவாயிடுச்சுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். எதை அன்புமணி எதை மறுத்தாருன்னா, சந்திப்பை மறுக்கல, சண்முகமும் அப்பா ஐயாவும் சந்திச்சுக்கிட்டாங்க, அதனால கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, நான் திமுக அலைன்ஸ் இப்போ கடந்த தேர்தலில் இருந்த மாதிரி அந்த இன்டாக்ட் அந்த கூட்டணியை அப்படியே பயணிக்கும்னு நினைக்கிறீங்களா? நிறைய சீட்டுகள் அதிகமா கேட்கிற முறையும் கூட்டணியை கட்டமைக்கிறதுடைய சவாலான காரியமே அதுதான். ஒருத்தருக்கும் கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கும். யதார்த்தத்தை மீறி சில பேர் கேட்பாங்க. நிஜத்தை புரிஞ்சுக்கங்கன்னு ஏக்கத்தோடையும் ஒரு வித வேண்டுகோளோடையும் சில பேருக்கு முன் வைப்பாங்க. இதை அத்தனையும் அனுசரிச்சு அந்த கூட்டணியை சிதையாமல் பார்த்துக்க வேண்டிய கடமை அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கு. கடந்த முறை அதை சமாளிச்சார். இந்த முறை எல்லாருமே நாங்க வளர்ந்துட்டோம்னு சொல்றாங்க. மொத்தமே இருக்கிற 100 பேர் தான், 100% தான் ஓட்டு. அதுக்குள்ளேயே நாங்க வளர்ந்துட்டோம் குறைஞ்சிட்டோம்னா அந்த 100 பேருக்குள்ளதானே.
அதை புரிய வேண்டியவங்களுக்கு புரிய வச்சு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தானும் புரிந்து கொண்டு ஸ்டாலின் தான் இதை கையாளணும். இது உடைஞ்சிடும் செஞ்சிடும் நம்ம நினைக்க வேண்டாம். தேர்தல் நேரங்களில் தங்களுடைய இருப்பை, வளர்ச்சியை, எதிர்கால விஷயங்களை மனசுல வச்சு எந்த கட்சியும் கூடுதல் விஷயங்களை எதிர்பார்க்கறது நியாயம் கலந்த ஒரு வேண்டுகோளா தான் இருக்கும். அதை எப்படி சமாளிச்சுட்டு வெளில வராங்கிறதா அவருடைய சக்சஸ் இருக்கு. ஹேண்டில் பண்ணிடுவாங்களா? இது அப்படியே பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு என்ன சார் வந்துச்சு? உடஞ்சா உடஞ்சல என்னோட இம்பாக்ட பத்தி பேசுவோம். மாறி அணி மாறுறதுன்றது இந்த தேர்தல் காலத்துல நடக்கும் சார். வாய்ப்பு இருக்கா இல்லையான்றேன். திமுக கூட்டணியும் இருக்கா இல்லையான்ற. அங்க கூட்டணி உடையுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அணி மாறுதல் நடக்கதான் செய்யும். இல்ல பார்வைன்னா சாத்தியம் எல்லாத்துலயும் இருக்கு. இங்க யாருக்கும் வெக்கம் கிடையாது. இருப்பும் வளர்ச்சியும் தான் அவங்களுடைய ஒரே நோக்கமா இருக்க முடியும். கூடுதல் விஷயங்களை ஆதாய அரசியல் தான் தேர்தல் அரசியல், கூட்டணி அரசியல் அப்படிதான். அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். இந்த நேரத்துல பேசி அந்த கட்சியை வரலாம், அந்த கட்சிக்கு தலைவனா இருக்கிற உனக்கு என்ன தகுதின்னு அந்த கட்சி தொண்டன் கேட்பானா கேட்க மாட்டானா? அப்ப அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற மாதிரி இந்த கோரிக்கைகளை வைப்பது இயல்பு. கடம்படா சத்தம் கேட்கதான் செய்யும். உடையலாம், உடையாமலும் போகலாம். உடைஞ்சா ஒரு இம்பாக்ட் இருக்கும், உடையலைன்னா ஒரு இம்பாக்ட் இருக்கும். அப்ப பேசுவோம். அது அதிமுக கட்டமைக்கிற அணியை எப்படி பார்க்கறீங்க? அங்க பெரிய கட்சிகள் இன்னும் யாரும் அங்க மெகா கூட்டணி அமைப்போன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஓரளவுக்காவது ஒரு அர்த்தம் இருக்கணும்னா பாமகவும் தேமுதிக வந்தாதான் ஓரளவு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது வராத வரைக்கும் எடப்பாடி அவசரப்பட்டுட்டாரோன்ற குரல் இன்னைக்கு அதிமுகக்குள்ள இருக்கு. பிஜேபி விட்டு வரணும்னு வந்தீங்க, சிறுபான்மையோர் ஓட்டு உங்களை நோக்கி வரலாம், கூடுதலா கொஞ்சம் வரதான் போகுது. பட் மாற்று ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு குரல் இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு. பிஜேபி எதிர்ப்புணர்வு தமிழ்நாட்டுல மேலோங்கி இருக்கு, அது யாருமே மறுக்க முடியாது. அந்த சூழல்ல கூட அதிமுக போன்ற பெரிய கட்சியோடு வலுவான பிரதமர் வேட்பாளராக அவர்கள் பார்வையில், பொதுவான பார்வையிலும் கூட பிரதமர் வேட்பாளராக மோடியை முன்னிறுத்தி ஒரு கூட்டணி அமைந்தால் மிக நிச்சயமாக 15 தொகுதியில் இலக்கு வச்சு ஒரு பெரும்பாலான தொகுதியில வெல்லவும் முடியும். அவங்க பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தால் கெமிஸ்ட்ரி வேலை செய்யும், அரித்மேட்டிக் மட்டும் அதுல இல்ல. அப்படி நிரூபிக்கப்பட்ட கூட்டணி அது ஜெயலலிதா காலத்துல இருந்து. அன்னைக்கு 2 தானே சார் வந்துச்சு. ஜெயலலிதா காலத்துல 30 தொகுதி ஜெயிச்சாங்க. 98 திமுக ஆட்சி, ஜெயலலிதா வெற்றி பெற்ற இடங்கள், அந்த கூட்டணி பெற்ற இடங்கள், வாஜ்பாயை முன்னிறுத்தி முதல் முறையாக அரசியல் துணிச்சலோடு ஜெயலலிதா அமைத்த அந்த கூட்டணி பெற்ற இடங்கள் 30. ஆட்சியில யார் இருந்தா? திமுக இருந்தது. 96 ஊழல் வழக்குக்காக சிறை சென்ற ஜெயலலிதா அமைத்த கூட்டணி அது 2 வருஷத்துல. சரிதானா? சோ நிரூபிக்கப்பட்ட கூட்டணின்னு சொன்னேன். இப்ப கூட அவ்வளவு பெரிய இழப்பை நீங்க சரி பண்ணலாம், பாத்துக்கலாம் சொல்லிட்டு வரல. என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு எடப்பாடி காமிக்கணும். ஏன்னா அவர் மக்களால் என்ன ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை, ஒரு தேர்தலில் கூட அவர் அங்கீகரிக்கப்படவே இல்லை. தன்னை அவர் நிரூபிக்கணும். முதல்ல கட்சியை கைப்பற்றிட்டார், சட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக சில சில்மிஷங்கள் அது இது எல்லாம் பண்ணி கட்சியை கைப்பற்றிட்டார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் தான் இன்னைக்கு ஒரே தலைவர். அப்படிப்பட்ட அதிமுக வெற்றி பாதையிலேயே அழைச்சிட்டு போகணும்னு எதிர்பார்க்க முடியாது. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரணும். எப்படி வரணும்? தோல்வி வந்து அடுத்து என்ன வரணும்? வெற்றி வரணும். 21 தோல்வி, யாருடைய பேச்சையும் அவர் கேட்கல, அவரே தேர்தல் நடத்தினார், ஆட்சியை பறிகொடுத்தார். இன்னொரு முறையும் அதே மாதிரி நடந்தால் அதிமுக தொண்டனை ரசிக்க மாட்டான், மன்னிக்க மாட்டான். எடப்பாடியும் அரசியல் செல்வாக்கு ஆட்டோமேட்டிக்கா குறையதான் செய்யும். திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருந்தா எப்படி செல்வாக்கு மிக்க தலைவர் அவரை ஏத்துக்குவாங்க? அதனால சொன்னேன், இந்த அணி ஒன்னா இருந்தா அது ஒரு கணக்கா இருக்கும். எல்லாருமே தனித்தனியா அதிமுக தலைமையில் ஒரு அணி, பிஜேபி தலைமையில் ஒரு அணி, வழக்கம் போலவே சீமான் தனி அணி அப்படிங்கிற போது மிக பெரும்பாலான இடங்களில் திமுக வெற்றி பெற்றால் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்றேன். பாஜக எதிர்ப்பு மேலோங்கி இருக்கிறது தமிழ்நாட்டுலன்றீங்க. ஆனா பாஜக அதிமுக அந்த அலைன்ஸ் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தா 15 சீட்டு கூட வெற்றி பெறுமா? 20 இலக்கு வச்சு தாராளம் 15 வெற்றி பெற முடியும். இந்த முறை கெமிஸ்ட்ரி வேலை செய்யும்னு நான் சொன்னேன். ஒன்றுபட்ட அதிமுகவோட பிஜேபி அணி அமைத்தால் திமுக வெல்வது அவ்வளவு சுலபம் அல்ல. 40க்கு 40ங்கிற வார்த்தை ஏன் இந்த முறை அந்த மாதிரி ஒரு தெரியல. எடப்பாடி ஒரு கணக்கு போடுறார், யார் சொல்ற பேச்சை இந்த மாதிரி சூழ்நிலை களத்துல இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி திமுக அப்படி ஒண்ணும் பெரிய தவறுகளே இல்லாத அப்பழுக்கற்ற ஆட்சி நடத்துன்னு யார் சார் சொன்னது? 40க்கு 40 ஜெயிக்கிறது திமுகவுக்கே நல்லது இல்ல சார், ஜனநாயகத்துக்கும் நல்லது இல்ல சார். அவர்கள் தவறுகளை இன்னும் கொஞ்சம் வேகமா செய்வாங்க. சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை அவங்க சந்திப்பதற்கு இந்த 40க்கு 40ங்கிற வெற்றி அவங்களுக்கு தொடக்க புள்ளியா இருக்கும். ஆபத்து அது, திமுகவுக்கும் ஆபத்து, ஜனநாயகத்துக்கும் ஆபத்து. இதை உணர வேண்டியவர்கள், எதிரணியில் இருப்பவர்கள் உணரணும். முதல்ல மக்களுக்கே ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க நிச்சயம் அது எல்லாம் யதார்த்தமான, நான் தத்துவத்தையா சொல்றேன், யதார்த்தமான அரசியலை சொல்றேன் சார். இந்த ஆட்சியிலும் தவறுகள் நடக்குது இல்ல. அப்ப தவறுகள் நடக்கிற ஆட்சிக்கு நீங்க இவ்வளவு பெரிய மார்க்க கொடுக்கலாமா? அப்ப கொடுக்கிற சூழலை ஏற்படுத்தினது யார்? மக்கள் அல்ல, எதிர்கட்சிகள் தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. இல்ல அவர் பிஜேபியோட எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொல்றது பரவாயில்லையே, அவர் வந்துட்டாரு அப்படின்னு பேசுறவங்க தானே அதிகமா. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வார்த்தையை நம்ம மதிக்கணும் தான் நான் சொல்றேன். ஆனால் அந்த பிஜேபி ஒரு வார்த்தை கூட விமர்சிக்க மாட்டாரு, நிவாரண கொடுங்க கூட அழுத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு, பிஜேபியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் கூட விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் விமர்சிக்க மாட்டாரு.
அதனாலதான் நாடகம்னு தொடர்ந்து அந்த விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. போற மேடையில எல்லாம் இங்க பாருங்க நான் சட்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சட்டை போட்டிருக்கேன்னு பார்த்தா தெரியணும். யாரும் சொல்லணும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நீங்களே சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. சாமியா சட்டை போட்டிருக்க பார்த்தாலே தெரியுது இல்ல அப்படின்னு மக்கள் சொல்லணும். நான் சட்டை போட்டிருக்கேன்னு சொல்லக்கூடாது. நீங்க தான் வெளியில வந்துட்டீங்களே. ஊரறிஞ்சு உண்மை சார் தீர்மானம் போட்டு வெளியே வந்தார் எடப்பாடி. நானே பாராட்டினாத உறுதிப்பட வந்தார். வெளியில எதிர்பார்க்காத நேரத்துல வந்தார். ஒரு மேடையிலையும் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? ஏன்னா நீங்க பேச வேண்டிய நேரத்துல எதிர்குரல் எழுப்ப வேண்டிய நேரத்துல பிஜேபிக்கு எதிராக எழுப்பாமல் மௌனம் காக்குறீங்க. அதனால ஒரு மேடையிலையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. அந்த மௌனம் தொடர இது நாடகங்கிற பேச்சும் சொந்த கூடவே வந்துகிட்டு தான் இருக்கும். மக்களின் பார்வையில் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியா இருக்கிறது திமுக தான் இன்னமும் நம்புறாங்கன்றீங்களா? அந்த இடத்துக்கு இன்னும் எடப்பாடி வரலன்னு நான் சொல்றேன். எடப்பாடிக்கு இன்னும் அந்த துணிச்சல் வரல. பிஜேபி எதிர்க்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு இந்த நிமிடம் வரை வரல. பாஜக தலைமையில் ஒரு அணின்றாங்க, மூன்றாவது அணி வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி ஒரு அணி தான் இருக்குல்ல. ஆல்ரெடி அவங்க கிட்ட 4-5 கட்சிகள் இருக்காங்க சார். ஓபிஎஸ் தினகரனும் அந்த அணியில இருக்கிறதா பேச்சு வருது. ஓபிஎஸ் அணியில தான் இருக்கேங்கிறார். தினகரன் சேர்ந்தால் என்ன தவறுன்னு கேட்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக கூட பிஜேபியும் ஒரு ஆப்ஷனா சொல்லிக்கிட்டு இருக்கிற போது கண்டிப்பா அவங்க ஒரு அணி அமைக்க தானே செய்வாங்க. அந்த டைம்ஸ் நவ் கருத்து கணிப்புல 20% பாஜக அணி. அது எந்த அளவுக்கு எனக்கு கருத்து கணிப்புகள்ல உடன்பாடு இல்லை. அது இத்தனை மாசங்களுக்கு முன்பு இத்தனை வாரங்களுக்கு முன்பாக நடக்கிற கருத்து கணிப்புலாம் அர்த்தமற்றதுன்னு நினைக்கிறேன். அதுலயும் 20% அவங்களுக்கு. சரி, விழுப்புரத்துல போய் ஒரு 10 பேர்ட்ட கருத்து கேட்டாங்க வச்சு போ, நான் நம்புறேன். பாமக எங்க நிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் எடுத்தா ஒரு இம்பாக்ட் இருக்குமே தவிர, பாமக தனியா நிக்குதா, அதிமுகவோட நிக்குதா, பிஜேபியோட சேருதா, இல்ல எல்லாரையும் ஆச்சரியப்படுற மாதிரி சில கணக்கு வெளியேற்றல் உள்ளேற்றல் நடந்து பாமக திமுக அணிலே அங்கம் பெறுதா, இது எதுவுமே முடிவாகாத போது விழுப்புரத்துல நீங்க எடுத்த சர்வேயின் லட்சணம் என்ன மேல் சொல்லுங்க எனக்கு. கடலூர்ல எந்த லட்சணத்துல அந்த சர்வே வேலை செய்யும்? தருமபுரியில எப்படி சார் வேலை செய்யும்? இப்ப புரியல எதனால நான் கருத்து கணிப்பை நம்ப மாட்டேன்னு. இன்னொன்னு, நீங்க மைக்க தூக்கிட்டு வந்தாலே மக்கள் தெளிவா இருக்கா. நீ யாரு, உனக்கு ஏன் நான் உண்மையை சொல்லணும்? ஏன் சின்ன நான் மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் நான் சொல்லுவேன். நான் முதல்ல அப்படி சொல்றதுலயே உண்மை இல்லைன்னு நம்புறேன் நானு. மக்கள் இப்ப எல்லாம் சொல்றது இல்ல. வர்றவனுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்தா நான் ஏன் உண்மையை சொல்லணுன்ற மனநிலை எப்பயோ வந்துடுச்சு மக்களுக்கு. கருத்து கணிப்புகளை புறந்தள்ளணும்னு நான் சொல்லல. அதை நான் பெருசா நான் எடுத்துக்கிறது இல்ல. ஒரு மேலோட்டமா ஒரு எடுத்துக்கலாம். என்ன மத்தியில மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, எந்த இந்தியா கூட்டணியை உருவாக்க காரணமா இருந்தாரோ அவரே நிதிஷ்குமாரே வெளியே போன பிறகு அந்த அன்னைக்கு ஒரு பின்னடைவு. மக்களே ஒரு பார்வை பார்ப்பான், அவ்வளவு சுலபம் இல்ல பிஜேபி வீழ்த்துறதுன்னு. அப்ப அந்த பொதுவான எண்ண ஓட்டம் அதுல பிரதிபலிக்குதா? இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவானே தவிர, ஆமா பிஜேபி அணி தமிழ்நாட்டில் இரட்டை இலக்க வாக்குகளை பெறும். அதை தனியா பிஜேபி வாங்க போறது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இந்த முறை இரட்டை இலக்க அதுதானே சர்வே சொல்லுது. இல்ல அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க சார். ஏற்கனவே 17% வாங்கின கூட்டணி சார் பிஜேபி கூட்டணி. 17-18 அந்த 2014 எப்படி வாங்கினாங்க? 7 கட்சி இருந்துச்சு. ஆமா, இப்பயும் இந்த கட்சி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வச்சு போற பேச்சுக்கு. ஓகே, பாமக, தேமுதிக, ஓபிஎஸ், சண்முகம், பாரிவேந்தர், ஆல்ரெடி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்தா இரட்டை இலக்கத்தை அவங்க தாராளமா தொடுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் இந்த அணிங்கிற வார்த்தையை தள்ளிட்டு பிஜேபி இரட்டை இலக்கத்துல வந்து அதிமுக விட அதிக வாக்குகள் வாங்க போகணும்னு ஒருத்தர் சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. இதுதான் மக்களை முட்டாளாக்குற வேலை, அந்த கட்சியினர் தொண்டர்களே ஏமாத்துற வேலைன்னு சொன்னேன். பிஜேபி தனித்து இரட்டை இலக்கை வாங்குகிற எண்ணிக்கையில வாங்குற அளவுக்கு இன்னும் செல்வாக்க வளர்த்துக்கல. அதுக்கு இன்னும் அவங்க திருந்த வேண்டியது எவ்வளவோ இருக்கு, போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. பாஜக தலைமையில் இந்த 2014 மாதிரி ஒரு அணி அமைந்தால் இந்த மாதிரி இரட்டை இலக்கத்தை தொற்றுவாங்க, மிக நிச்சயமா பெறுவாங்க. அதுல ஓரிருவர் வெற்றி பெற்றால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். எம்பியா கூட வருவாங்க. என்ன சார் என்னமோ தீவிரவாதிகள் வர மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் வரக்கூடாதா? பிஜேபி அணின்னு சொன்னேன் நான். ஏன் வரக்கூடாதுன்னு என்ன சார் இருக்கு? தருமபுரியிலையும் நாகர்கோவிலையும் பொன் ராதாகிருஷ்ணன் அன்புமணி எப்படி சார் ஜெயிச்சாங்க? அந்த அணி அமைச்ச போது ஜெயிச்சாங்களா இல்லையா? தனி அணி, மூணாவது அணி. அது மாதிரி அந்த வேட்பாளர் பலத்துல ஜெயிக்கலாம், எதிரணியினுடைய வேட்பாளர் பலவீனத்துல ஜெயிக்கலாம். டிடிவி தினகரன் நிக்கிறார் ஒரு தொகுதியில, அவர் ஜெயிக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதையே நம்ம புறந்தள்ளணும்னு கேட்கிறேன். புரியுதுங்களா? வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு ஒரு தொழில் நல்ல தொழில நிக்கிறாரு. ஜெயிக்க கூடாதுன்னு என்ன சார் இருக்கு? மக்கள் புறக்கணிக்கிறாங்க, மக்கள் எதிர்ப்பு உணர்வு மேலோங்கி இருக்கு. நான் மறுக்கல. எல்லா கட்சிகளுடைய எதுவும் சேர்ந்து அந்த பர்டிகுலர் வேட்பாளர் மேல பர்டிகுலர் தொகுதியில எதிரியினுடைய பலவீனத்தால் திமுகவினுடைய தெரிந்தும் தெரியாமலும் அவர்கள் செய்யற சில சேஷனால பிஜேபி ஜெயிக்கட்டும்னு நினைச்சு ஒரு வேட்பாளரை டம்மியா போடுறாங்க. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். இல்ல தப்பு கணக்கு போட்டு ஒரு வேட்பாளரை தப்பா நிறுத்திடுறாங்க. அப்ப பிஜேபி ஜெயிக்காதா? அந்த அணி ஜெயிக்காதா? நான் சொல்றதுடைய அர்த்தம் அதுதான். அந்த அணியின் சார்பாக ஒரு சிலர் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னேன். ஓபிஎஸ்க்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே வாய்ப்பு தான். நான் பிஜேபி அணியில இருக்கிறேன்னு சொல்றேன், அது நடக்கும், அவ்வளவுதான். அவருக்கு ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ கொடுக்கலாம், அவர் விரும்புறபடி. ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ வாங்கினால்
இபிஎஸ் அளவுக்கு சமமா தன்னைய பேசிட்டு இருக்காருல்ல, அது இல்லன்னு போயிடும்ல. அது சமம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சார். எடப்பாடி கட்சியை கைப்பற்றிட்டாருன்னு நான் சொல்றேன். நான் ரகசியத்தை சொல்லல, ஊரறிஞ்ச உண்மை, சட்டப்படி அமல்படுத்தப்பட்ட நிலை அதுதான். கட்சி ரீதியாக அவர்கிட்ட ஒரு 4 எம்எல்ஏ தவிர வேற யாரும் இல்லை. நிர்வாகிகள் அங்கெங்க இருக்கலாம். எடப்பாடி ஓபிஎஸும் கட்சி நிர்வாக ரீதியாக பல ரீதியாக சமம்னு சொல்றது அதை ஏத்துக்க மாட்டேன் நான். அது கேலி கூத்தான ஒண்ணு. வேற மாதிரி இப்ப தினகரன் சொல்றாரு இல்லையா, நான் ஜெயிச்சு காமிச்சா அதிமுக ஒரு காலத்துல கைப்பற்றுவேன், அப்படி சொல்லணுமே தவிர இன்னைக்கு நான் எடப்பாடிக்கு சமம்னு சொல்றாருன்னா ஓபிஎஸ் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாருன்னு அர்த்தம். இரட்டை இலையிலேயே நிக்க வாய்ப்பு இருக்கு. அது ஏதோ ஒன்ன மனசுல வச்சு சொல்றாரு. ஒருவேளை திரைமறைவுல எதுவும் நடக்குதா? அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு தோணுது. பிஜேபி அந்த அளவுக்கு அவங்க எல்லா சேட்டையும் செய்யறவங்க தான். மகாராஷ்டிரால ஏக்நாத் சிண்டேக்கு சிவசேனா கட்சியினுடைய சின்னத்தை, கொடி எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி, தேசியவாத காங்கிரஸுடைய சின்னத்தை எல்லாத்தையும் அஜித் பவாருக்கு கொடுத்த மாதிரி இங்கேயும் கொடுக்கலாம் அப்படின்னா, அங்கே எண்ணிக்கையை போதுமான அளவில் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எண்ணிக்கை இருந்தது, கொண்டு கொடுத்தாங்க. அது மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு இல்லை. அதை மீறி செய்யறாங்களா? அப்படி செய்யறதா ஏதோ தகவல் சொல்லப்பட்டதா? இல்லை ஓபிஎஸ் ஏதாவது நினைச்சு எதையோ ஒன்னு யூகிச்சு சொல்றாரா? நமக்கு தெரியல. ஓபிஎஸ் தான் அதை விளக்கணும். அதிமுகவுக்கு இன்னமும் உரிமை கொண்டாடுகிறார் ஓபிஎஸ். ஆனா இபிஎஸ்க்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அமித்ஷா அவரு நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாரு, கதவு திறந்திருக்குன்னு, ஆனா வரமாட்டேன்றாரு என்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து அதிமுக தொண்டர்கள் அவர் பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறவங்களே இதை கேட்டால் எப்படி இருக்கும்? இது ஏமா அது சொல்றது நல்ல கருத்தான சார். 21 அப்படி சொன்ன கருத்தை எடப்பாடி புறக்கணிச்சனால அவரே ஆட்சி இழந்தார். 21 இந்த ஆட்சி இழந்ததுக்கு யார் காரணம்? எடப்பாடி தான் காரணம். அமித்ஷா சொல்றார் எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் வெற்றி கிடைக்கும், தனியா இந்த சூழலில் நீங்களும் நானும் மட்டும் போனா வெற்றி கிடைக்காதுன்னு சொல்றார். ஓபிஎஸ் ஏத்து அன்னைக்கு நான் அத்தனை பேட்டியில சொன்ன போது இவர் என்னமோ கிட்ட இருந்து பார்த்த மாதிரினாங்க. நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், ஒருத்தரா வெளியே சொல்லுவாங்க பாருங்கன்னு. ஓபிஎஸ் நீங்க சொல்ல ஆரம்பிச்சாரா? ரகசியம் இல்ல சார், 4 பேர் இருந்தாலும் இது ரகசியம் கிடையாது, எப்படியாவது வெளியில வரதான் செய்யும். அன்னைக்கு அவர் சொன்னார், சொன்னதை கேட்க மறுத்தார் எடப்பாடி, ஆட்சியை இழந்தார். இப்ப அமித்ஷா சொல்றார், சொன்னதா ஓபிஎஸ் சொல்றார், பல பேர் சொல்றாங்க, அதிமுக நல விரும்பிகள் சொல்றாங்க ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு தான் சட்ட ரீதியா அதிமுக பொதுச்சாளர் ஆயிட்டீங்க, அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் உங்களை புறந்தள்ள முடியாது, தள்ளி விட முடியாது, அந்த இடத்துல வந்து பிடிச்சுக்க முடியாது, சேஃப்டியா வந்துட்டீங்கல்ல, அடுத்து கட்சி நலனை பாருங்கன்னு சில பேர் எடுத்து சொல்றாங்க. இப்பயும் கேட்க மறுக்கிற இடத்துல எடப்பாடி மறுக்கிறார். உறுதிப்பட இருந்து அவர் ஜெயிச்சு காமிச்சார்னா அவருடைய நிலைப்பாட்டை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. தோத்துட்டா நான் திரும்ப சொல்றேன், அதிமுகவில் கலக குரல் எழும் எழும் எழும். ஏன்னா அது அதிமுக தொண்டை ரசிக்கவும் மாட்டான், ஏத்துக்கவும் மாட்டான் தொடர் தோல்விகளை. சரி, இறுதியா ஒரு கேள்வி சார். திமுகவுல இந்த முறை நிறைய வாரிசுகளுக்கு எம்பி சீட் கேட்கறதாவும் கொடுக்க போவதாகவும் சில தகவல் வருது. அந்த மாதிரி பல வாரிசுகள் சொல்றாங்க. ஏடிஎம்கேவிலேயே அந்த மாதிரி பேசு பொருள் இருக்குது. அந்த மாதிரி அவங்க ஒரு லிஸ்ட். இங்க வந்து திரு கே நேரு சன்னுக்கு கேட்கறாங்களாம், ராணிப்பேட்டை காந்தி வினோத் காந்தி கேட்கறதா சில தகவல் உள்ளது. இந்த மாதிரி நிறைய வாரிசுகளுக்கு சீட் கொடுக்கறது அது திமுகவுக்கு எப்படி இருக்கும்? இது அது எப்படி? அது உள்ளூர் அரசியலை பொறுத்தது, அந்தந்த கட்சியினுடைய உரிமை அது. அதனால வர்ற சாதக பாதகங்கள் அவங்களுக்கு தான். ஒரு வலுவான ரெண்டு எதுவா இருந்தாலும் அந்த கட்சிக்கு தான். மாதேஷுக்கோ லட்சுமணனுக்கோ அதுல ஒண்ணும் கிடையாது. ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்கன்னா எதிரணி வேட்பாளரை எதிர்கொள்ற அளவுக்கு பலம் அவருக்கு இருக்கா, பணபலம் இருக்கா, எல்லா வகையிலும் வலுவா இருக்கணும், சமுதாய ரீதியா அப்படிலாம் பார்த்துதான் ஒரு வேட்பாளரை எந்த கட்சியும் நிறுத்துவாங்க. அதுல வாரிசுங்கிற வார்த்தையை நான் எந்த காலத்திலும் ஏத்துக்கிட்டதே கிடையாது. அது அந்த கட்சியினுடைய உரிமை. அப்படி நிறுத்தப்படுகிற வேட்பாளர், வாரிசு வேட்பாளர் வெற்றி பெற்றால் தன்னடக்கத்தோடும் ஒரு பொதுவான நோக்கத்தோடும் ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் கூட எல்லா சமுதாயத்தையும் சமமாக நடத்துவராக அவர் இருந்தால் வாரிசுங்கிற விமர்சனத்துக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறது என்னுடைய எப்போதுமான கருத்து. அதுதான். இது உதயநிதிக்குன்னு அதே வார்த்தை தான் சொன்னேன், ஜெயவர்தனுக்கும் அதைத்தான் சொன்னேன். பிஜேபியின் சார்பாக ஒரு வாரிசாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் அவருடைய மீதான என்னுடைய பார்வையும் இப்படிதான் இருக்கும். சரிதானா? அப்படி வர்றவங்க பொதுமக்களுக்கு நல்லது செஞ்சா போதும் தான் நம்ம பாக்குறோம். மற்றபடி யார் நிறுத்துறாங்க, யார் ஜெயிக்கிறா, யார் தோக்குறா, நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் எங்களுடைய இளைஞர் அணிக்குன்னு உதயநிதி கேட்டாரு. அது அங்கேயே கூட மறுத்தாருன்னு நினைக்கிறேன் சீஃப் மினிஸ்டர் பேசும்போது. இல்ல மறுக்கல, மறுத்து பேசின மாதிரி அந்த முடிவை எங்க கேட்கிற உரிமை எல்லா அணிக்கும் இருக்கு. எல்லாரும் திமுக காரங்க தான். எந்த அணிக்கு கொடுத்தாலும் ஒரு திமுக வேட்பாளர் தானே. என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். இளைஞர்களுக்கு கொடுத்தால் தவறல்ல. ஒரு இள ரத்தம் பாய்ச்சறதுங்கிறதுல பல விஷயம் இருக்கு. அதுல கெட்டதும் இருக்கு. தப்பான ரத்தம் பாய்ச்சிட்டீங்கன்னா மொத்த உடம்பையும் கெடுத்து விட்டுரும். கவனமா செய்யணும், அவ்வளவுதான். அரக்கோணம் தொகுதியில கடந்த 2 முறையா எம்பியா இருக்காரு திரு ஜெகத். அவர் இந்த முறை வந்து ஏசி சண்முகம் வேலூர்ல நிக்க போறாரு. அவரை எதிர்த்து ஜெகத் வெர்சஸ் ஏசி சண்முகம். அப்படி ஒரு பத்திரிகையாளரா என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த தேர்தல்ல டிஆர் பாலு, ஜெகத் போன்றவர்களுக்கு சீட் கொடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. பழனி மாணிக்கம் இவங்களுடைய திறமையின்மை அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. அவங்களுடைய செல்வாக்கு, இந்த மாநிலத்துக்கு, இந்த கட்சிக்கு அவர்கள் ஆற்றிய பணி, இதுக்குள்ளெல்லாம் நான் வரல.
75 வயசை தாண்டிட்டாங்க, அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப சீட்டு கொடுத்தா அது ஒரு அயற்சியை, சோர்வை எந்த கட்சிக்கும் கொடுக்குற மாதிரி திமுகவுக்கும் கொடுக்கும். சரிதானா? சோ நிஜமாகவே ஸ்டாலின் தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பவராக இருந்தால் இந்த முறை குறைஞ்சபட்சம் இந்த 3 பேருக்கு அல்லது 75 வயதை தாண்டி விட்டவர்களுக்கு, ஆல்ரெடி போதுமான அங்கீகாரத்தை பெற்று அனுபவித்து முடித்தவர்களுக்கு இந்த முறை சீட் கொடுக்காமல் தவிர்க்கணும். எனக்கு சட்டன் நினைவுக்கு வருவது இந்த 3 பேர் தான். ஏதோ அவங்க 3 பேர் மேல எனக்கு தனிப்பட்ட விரோதம் எதுவும் கிடையாது. டிஆர் பாலு, பழனி மாணிக்கம், ஜெகத் ரட்சகன் 3 பேருக்கு சீட் இல்ல. நீங்க சொல்ற ஆளுக்கு சீட்டுன்ற முடிவை எடுத்தாலே ஸ்டாலின் அவர் ஆளுமை மிக்க தலைவராக உருவாயிட்டார் நான் சொல்லுவேன். கட்சியில் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதும் ஒரு காரணி, அந்த காரணியை வச்சு நான் சொல்றேன். மற்றபடி 2 பொது தேர்தலில் வெற்றியை காமிச்சிட்டார், ஆளுமை மிக்க தலைவர் தான். இது மாதிரியான முடிவுகளை உறுதிப்பட எடுக்கிற துணிச்சல் ஸ்டாலினுக்கு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இவர்கள் வாய் தொடுக்கோடு பேசுற சில வார்த்தைகள், ஜெகத் அந்த மாதிரி சிக்கிறவர் இல்ல. வயசை வச்சு பாக்குற போது ஜெகத்துக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமான்னு பழனி மாணிக்கம் கேட்கலாம். பழனி மாணிக்கம் எந்த சர்ச்சையிலும் சிக்கிறது இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், அவர் மேல எந்த தனிப்பட்டதுலையும் நான் சொல்லல. 75 வயசை தாண்டிட்டாங்க, 4 இடம் எம்பி ஆகிட்டாங்க, 2 இடம் மந்திரி ஆகிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. 75 வயசு ஆயிடுச்சு, ஒரு வாய்ப்பு கூட இல்லையேன்னு இருக்கிற அந்த நிலையில் இருக்கிற திமுக பிரபலங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கடைசி வாய்ப்பு, ஒரு வாய்ப்பை கொடுத்தா தப்பு இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? அனுபவித்து முடித்தும் 75 வயசை தாண்டி நான் நகர மாட்டேன். இப்ப இதே பார்வை தான் நான் துரைமுருகனுக்கும் சொல்லுவேன். வரப்போற சட்டமன்ற தேர்தல் 2026 துரைமுருகனுக்கு சீட்டு கொடுத்தா அதை விட தப்பு வேற எதுவுமே இல்லை. போதும் சார், அனுபவிச்சு. ஆமா, துரைமுருகனுடைய பையனை கொண்டாந்து நிறுத்துங்க. நான் சொல்றது அர்த்தம் அதுதான். துரைமுருகன் மேல எனக்கு எந்த கோபம் இல்ல. இத்தனை வயசாயிடுச்சு, போதும். 75க்கு மேல இருக்க ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுங்க, அவங்க எல்லாம் வேற மாதிரியான அவங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்றேன். மற்றபடி இவங்க வகுத்துல எல்லாம் புளிய கரைக்கணும்லாம் நான் சொல்லல, அந்த நோக்கம் எனக்கு இல்ல. ஏசி சண்முகம் வர்சஸ் ஜெகத்னு வரப்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட இல்ல. அது உங்களுடைய பார்வையா இருக்கலாம், போட்டி சுவாரஸ்யமா தான் இருக்கும். எல்லாம் ஒரு காலத்துல ஒன்னா இருந்த ஆட்கள் இல்லையா, போட்டி சுவாரஸ்யமா இருக்கும். ஏன் சார் அப்ப ஜெகத்துக்கு 75 வயசு, ஏசி சண்முகத்துக்கு 47 அப்படின்னு கேட்கலாம். நான் திமுகவுடைய பார்வையே சொன்னேன் நான். போதுமான அங்கே இப்போ ஏசி சண்முகம் இவ்வளவு தூரம் போராடுறாரு, கடந்த முறை அத்தனை 100 கோடிக்கு மேல செலவழிச்சாருன்னு அவரே சில இடங்கள்ல சொல்றாரு. தோல்வி கிடைச்சது, பரவாயில்ல, அவரோட ஜெயிச்சுட்டு போட்டுமே. அந்த பார்வை ஏசி சண்முகத்தோட வயசை நான் அப்ப பேச மாட்டேன். கடைசி காலம் அவரோட இருந்துட்டு போட்டுமேன்னு அப்படிதான் நம்ம பேசுவாங்க. பொதுவா மக்கள் அப்படிதான் பாப்பான், தொண்டை அப்படிதான் பாப்பான். இங்க நான் சொன்ன 3 பேரும் போதுமான அளவுக்கு அனுபவிச்சாங்க. மத்திய மந்திரி பதவிகளை அனுபவிச்சிட்டாங்க, ஏகபோகமா கட்சியிலையும் பதவிகளை அனுபவிச்சு முடிச்ச ஆட்களை திருப்பி சீட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாலின் இதை எப்படி எடுத்துக்கிறாருன்னு பார்ப்போம். திமுகவில் இந்த புதுமுகங்களுக்கு இந்த முறை சில பேர்கள் எல்லாம் அடிப்படுது சார். அந்த மாதிரி புதுமுகங்கள் எல்லாம் நிக்க வைக்கிறது, அது அந்த கட்சிக்காக தான் ஓட்டு போறாங்க. அந்த மாதிரி புதுமுகங்களை வச்சா அது எப்படி இருக்கும்? இதுல ஒரு சில பேர் சொல்றாங்க, சேலத்துல ஒரு பேரு தனிநபர் இல்ல, தனிநபர்கள் பேரை பூரா தள்ளி வைங்க. பொதுவாகவே இளரத்தத்துக்குன்னு ஒரு மரியாதை எப்பயுமே உண்டு. அவர்கள் நல்ல அந்த ஒரு வலுவான சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அந்த இளரத்தத்துக்கு, புதுமுகத்துக்கு அது ஒரு கூடுதல் பலம். பணபலமும் சேர்ந்திருந்தா அது இந்த கால அரசியலுக்கு அது இன்னும் மிக முக்கியமான பலம். இதையெல்லாம் பார்த்துதான் அது முடிவுக்கு வருமே தவிர, வெற்றி தோல்விகள் நிச்சயமாகுமே தவிர, திமுக இளரத்தம் பாய்ச்சிட்டாலே அவர் ஜெயிக்கிறது தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்ப ஜெயிக்கிற குதிரையா திமுக இருக்கு. சரி நின்னா இது ஒரு டெஸ்டிங் பீரியட் திமுகவுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஆட்சியில இருக்கிறீங்க, போதுமான பணம் இருக்கு, போதுமான அளவுக்கும் மேல பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. இப்பதான் இந்த சோதனை முயற்சிகளை செஞ்சு பார்க்கணும். எதிர்கட்சியா தான் நீங்க இவ்வளவு முடிவுல தடாலடி எடுக்க முடியாது. என்னது எனக்கே சீட் இல்லையா, பாத்துருவோமா, நான் யாருன்னு பாத்துருவோமா, டிஆர் பாலு சவால் விடுவாரா மாட்டாரா? இப்ப விடுவாரா? மியாவும் பாரு. ஏன் அதிகாரத்துல முதலமைச்சரா ஸ்டாலின் இருக்காரு, திமுக தலைவரா. ஒரு அளவு பையனுக்கு எம்பி எம்எல்ஏ இருந்தாரு, மந்திரி ஆக்கிட்டோம். இனிமேல் என்ன வேண்டி கிடக்கும் உங்களுக்கு? ஸ்டாலின் உரத்து குரல் கொடுத்து ஒரு பதில் பேசுற இடத்துல இருக்கிறார். இதுதான் டெஸ்டிங் பீரியட். இதை சரியா ஸ்டாலின் பயன்படுத்திக்கிறாரான்னு பாப்போம். வீரபாண்டியார் பேசுன மாதிரி இங்க டிஆர் பாலு அவங்க எல்லாம் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லையா, அவர் பையனுக்கும் மந்திரியா கொடுத்தாச்சு இல்ல. ஒரு டெஸ்டிங்கை செஞ்சு பாக்குற நேரம் இதுதான் தகுந்த சூழல்னு சொல்றேன். அதிகாரத்தில் இருக்கிற போது நீங்கள் சில விஷயங்களை அமல்படுத்துவது எளிது. கட்சி நிர்வாகத்தில் எதிர்ப்பு குரல்களை அடக்க முடியும், அல்லது அப்படி எதிர்ப்பு குரல் கிளப்பொருளுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிற வசதி ஆட்சி அதிகாரத்துக்கு இருக்கு. அதை வச்சு சொன்னேன். மோடியை பிரதமராக வரவிடாமல் தடுத்துருவாங்களா? அதுதான் அவங்க கோஷமா இருக்கு. யார் வரக்கூடாதுன்றதுல மோடி தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கிற போது அதை சொல்லிதான் ஓட்டு கேட்பாங்க. கண்டிப்பா அந்த குரலுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இதுவே மோடியை தடுத்துருமாங்கிறது நம்ம கையில் இல்லை இல்ல. மற்ற மாநிலத்து தேர்தல் முடிவுகளும் தானே அதை தீர்மானிக்கும். இது இங்க இருக்கிற தொண்டர்களை உற்சாகப்படுத்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிறதற்கு இந்த கோஷத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு பலன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது மட்டுமே ஒரு ஆவதையும் ஆகாமல் இருப்பதையும் முடிவு செய்ய முடியாதுன்னு சொல்றேன். நிறைய கேள்விகள் சார். இயல்பா இப்போ என்ன நடப்பு அரசியல் என்னென்ன பேசு பொருளா இருக்குதோ அதை கேள்விகளா வச்சிருக்கேன். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு எஸ்பிஎல் சார். நன்றி.